இப்ப அடுத்து சேது மாதவன்ற பேருக்கு என்ன வருதுன்னு பாக்கலாம். சேது மாதவனுக்கு வயசு என்ன இருக்கும்? 34. சேது மாதவனுக்கு பாருங்க வயசு 22. சேது மாதவனுடைய பேர்ல ஒரு ஜாதகம் பாருப்பா மீனாட்சி. சேது மாதவன் நினைத்தது நடக்குமா? எதிர்பார்க்கிற காரியங்கள் கைகூடுமா? தெய்வங்களானது துணை இருக்கா? கஷ்டங்கள் விலகுமா? கவலைகளானது மாறுமா? குழப்பங்கள் தீருமான்னு பாரு. 12 ராசியில 27 நட்சத்திரத்துல சேது மாதவன் பார். கீழே போட்டுட்டாங்க. சேது மாதவன் சொன்னீங்கல்ல பேரு. ஆமா. நேரத்துல அமைப்புல 1ல இருந்து 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது 6ஆம் நம்பர் சொல்லியிருக்கிறாரு. 6 கூடியவன் சேமத்தை குறிக்கிறான். அதாவது அப்படி வச்சு பார்க்கும்போது சேது மாதவனுடைய ராசியில அமைப்புல சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவருடைய ராசியை கொண்டு அவருடைய அமைப்பை கொண்டு அவர் பேருக்கு சொந்தம் பந்தம் உதவி ஹெல்ப் இருக்காது. சொந்தம் பந்தம் ஹெல்ப் உதவி இருக்காது. ஆனால் சேது மாதவன் கீழே விழுந்தாலும் தான் கையை வச்சு தான் நினச்சி வரணும். ஆனால் சேது மாதவனுக்கு உறவுன்னு சொன்னால் 1 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு அர்ஜென்ட்டு ஹெல்ப்பு ஒத்தாசன்னு கேட்கும்போது யாரும் கிடையாது. ஆனால் அவருடைய ராசிக்கு கிளி எடுத்திருக்கிற ஆரிடம் யார் வந்திருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயக்கண்ணன் வந்திருக்கிறார். கண்ணன், மாயக்கண்ணன். ஓகே, கிருஷ்ணர்னு சொல்லலாமா? குழந்தையா இருந்தால் கண்ணன், பெரியவர் ஆனால் கிருஷ்ணர். சரிங்களா? அப்போ இந்த கண்ணன் படம் வந்தனால கருப்பான கண்ணன் காதல்ல மன்னன், பெண்களுக்கு பிடித்த மன்னன். கருப்பான கண்ணன் காதல்ல மன்னன். அங்கேயும் இருப்பார், எங்க இருப்பார், ஆனா ஆக்கிற சாப்பாட்டுக்கு மட்டும் ஓடி வந்துருவாரு. இதை செய்யறானா அதை செய்வாரு, அதை செய்யறானா இதை செய்வாரு. வெள்ளுக்கும் அடங்க மாட்டாரு, பெத்தவங்க சொல்லுக்கும் அடங்க மாட்டாரு. தானே ராஜா தனி காட்டு மந்திரி தான். சேது மாதவன் வெண்ணையை திருடுவாரு, பொண்ணு இருந்தா பொண்ணையும் திருடுவாரு. நல்ல யோகாரு. இவருக்கு பொண்ணு பார்க்கணும் அவசியம் இல்லை, அவரே பார்த்துக்கிட்டாரு. அவரே பார்த்துக்கிறோம். அது காதல்ல மன்னன் சொன்னீங்க. அது அதெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை. அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உறுதியா சொல்லலாம்.